Hey guys, welcome back to the PS Farmers YouTube channel. நான் உங்க PS பெரியா. சோ நம்மளுடைய சேனல்ல ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா தமிழ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் இருக்குங்க பிஃபோர், அதாவது ஒரு கிளைண்ட் வந்து கால் பண்ணியிருந்தாரு. பிரதர், நாங்க வந்துட்டு ஒரு 3 இயரா வந்துட்டு செம்மறி ஆடு வந்துட்டு இந்த ஃபார்மட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஈல்டுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா 3 இயரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு எந்த ஒரு ஈல்டுமே இல்லைன்றீங்க. எனக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷமா ஒரு ஃபார்ம் ரன் பண்ணிட்டு, அதாவது காடு வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு ஈல்டுமே ப்ரொடக்ஷனுமே எதுவுமே இல்லை அப்படின்றாரு. சோ இது என்ன ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டேன். அவரு எனக்கு பதில் சொல்லியிருந்தாரு. அது எதனால அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் நான் எடுத்து சொன்னேன். சோ அந்த வீடியோஸ், அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவர் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா. இவர் ஊர் மத்ததெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஒரு திருச்சி டிஸ்ட்ரிக்ட். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்மறி ஆட்டு பண்ண இவர் வச்சிருக்காரு. செம்மறி ஆடு வச்சிருக்காரு. அதாவது மேய்ச்சல் முறையில வந்துட்டு இவர் ஆடு வளர்க்குறாரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே இல்ல. அதாவது எந்த ஒரு ஆடு குட்டி போறதோ எதுவுமே இல்ல. இதுல ஒரு என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னா, இவர் வந்து கிட்டத்தட்ட 40 ஆடு வச்சிருக்காரு. 40 ஆடுமே பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஆடா வச்சிருக்காரு. ஃபீமேல் அடல்ட் கோட்டா இவர் வச்சிருக்காரு. ஃபீமேல் அடல்ட் கோட்டு, அதாவது பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடல்ட் கோட்டு, ஓகேங்களா. சோ இது 40 ஆடுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு குட்டியுமே 3 வருஷமாவே போடலையாம். இப்படி கேட்கறதுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. பாத்தீங்கன்னா 3 வருஷமா போடலையா. இவர் வந்துட்டு யாருக்கிட்ட கேட்கறதுக்கும் ஒரு, ஏன்னா பக்கா கிராமம், இது சுத்தி எதுவுமே கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு இல்ல கன்சல்ட் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த ஒரு சோர்ஸுமே இல்லையாமா. அதனால வந்துட்டு யார்கிட்டயுமே கேட்கல. இவர் ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 வருஷம் அப்படியே ரன் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் விசாரிச்சு பார்த்ததுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரதர், நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 வருஷமா வந்துட்டு ஒரு 40 ஃபீமேல் ஆடை வச்சிருக்கோம். ஆனா வந்துட்டு எந்த ஒரு ஈல்டுமே இல்ல. 40 ஆடுமே. உடனே நான் கேட்டேன், 40 ஆடுக்குமே வந்துட்டு எப்படி ப்ரோ ப்ரீடிங் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். ப்ரீடிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு ஆடு இருக்கு ப்ரோ. எத்தனை ஆடு ப்ரோ இருக்குன்னு கேட்டா 1 தான் இருக்குன்றாரு. எனக்கு சத்தியமா செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஏன் 1 தான் வச்சிருக்காரு, ஒரே ஒரு மேல் கோட்டு தான் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மேல் கோட்டையே வச்சு ஒரு ப்ரீட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா ஒரு பண்ண மிஸ்டேக், ப்ரீட் பண்ணி மொத்தம் 40 ஆடுமே 3 வருஷமா ப்ரீட் பண்ணிருக்காருங்க. ஒரே ஒரு மேல் கோட்டை வச்சு. இது யாராச்சும் பண்ணுவாங்க எனக்கு தெரியல, நாலேஜ் இல்லைங்க அவங்களுக்கு. பிகாஸ் இவங்க ரொம்ப ஹையர் லோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இவர். ஆக்சுவலா இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட் இல்ல, சோர்ஸ் இல்ல, எதுவுமே இல்லை. யார்கிட்ட போயிட்டு கேட்கறது எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது ஆக்சுவலா இவரு. சோ அப்படி இருக்கும்போது தெரியாது இல்லையா. சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ அன்பார்ச்சுனேட்லி அவர் பார்த்திருக்காரு. பார்த்தது இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சொன்னாரு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இவர் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன, மிஸ்டேக் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் வச்சிருக்கிற 40 ஃபீமேல் கோட்டுமே பாத்தீங்க அப்படின்னா அடல்ட் கோட்டு, ஓகேங்களா. இது வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம். அடல்ட் கோட் மீன்ஸ், அதாவது